கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை தான் நாம் கவனிக்க போகிறோம். லூக்கா 23 அதிகாரம் 34 அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. இன்றைக்கும் கூட அவற்றில் மிக முக்கியமான ஒன்றை நாம் கவனிக்க போகிறோம். ஆண்டவர் மன்னிக்கிறது தயை பெருத்தவர். அது நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவரை போல நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மற்றவர்களுக்கு மன்னித்தால் தான் நம்முடைய பாவங்களை பரமபிதா மன்னிப்பார் என்ற காரியங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இதையெல்லாம் கூட நாம் செய்ய முயற்சிக்கிறோம். உதாரணத்திற்கு, ஒருவரை நம்மால் மன்னிக்க முடியவில்லை என்றாலும், ஆண்டவரே, அவர்களை எப்படியாவது மன்னித்து விட எனக்கு மனம் இறங்கும், எனக்கு உதவி செய்யும், அந்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு செபித்து மன்னிக்கிறோம். ஏன், அநேக நேரத்தில் மறந்து கூட விடுகிறோம். ஆனால் இவற்றுக்கும் மேலான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் செய்தார் பாருங்கள். அவரை ஏளனமாய் பேசினவர்களையும் அவரை சிலுவையில் அறைந்தவர்களையும் அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியவில்லை, ஆகவே மன்னித்து விடும் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னித்து மறந்தது மாத்திரம் அல்ல, பிதாவும் அவர்களை மன்னித்து விட வேண்டும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த காரியத்தை நாம் செய்கிறோமா? நமக்கு துரோகம் செய்தவர்களை நாம் மன்னித்து விடுகிறோம். அநேக நேரத்தில் அவர்கள் செய்த தவறுகளை மறந்து கூட விடுகிறோம். ஆனால் ஆண்டவரே, அவர்கள் இந்த பாவத்தை செய்து விட்டார்கள், தயவாய் மனம் இறங்கி அவர்களை எப்படியாவது பக்கம் திருப்பிக் கொள்ளும், அவர்கள் நரகத்திற்கு போகக்கூடாது, அவர்களை நீர் ரட்சிப்புக்கு நேராய் நடத்தும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் மாத்திரம் அல்ல, மன்னித்த குற்றங்களை மறக்கிறவராய் மாத்திரம் அல்ல, அவர்கள் பாவத்திலே இருந்து விடக்கூடாது, பாவியாகவே இருந்து விடக்கூடாது, அவர்கள் செய்த பாவத்தின் தண்டனைகளை அனுபவித்து விடக்கூடாது என்பதற்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசினாரே. இன்றைக்கு நாமும் அவரை போல நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் குற்றத்தை மன்னிப்போம், குற்றத்தை மன்னிப்போம், மறப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுடைய மன்னிப்புக்காக நாம் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.